வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ்ங்க. சின்னலகன்பட்டி இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஏ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டியராஜன் அறந்தாங்கி பக்கத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரீஒர்க் ஆம்பிள்ஃபயர் தான் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. நான் கஸ்டமர்கிட்ட பேசினேன், அதை எல்லாமே எடுத்து காமிச்சேன். அந்த ஆம்பிள்ஃபயர் எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தார். பட்டு கஸ்டமர் வந்து நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நீங்கள் ரெடி பண்ண வேணாம், எனக்கு புதுசாகவே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தார். ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்பிள்ஃபயரை வந்து திருப்பி நான் மறுபடியும் அவருக்கு நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இப்போ புதுசாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து இம்ரானில் 110A வந்து வச்சு இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெகுலர் மாடல் தான். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 28/028 12 ஆம்பியர் அடிச்சிருக்கேன். 63 வோல்ட்டில் 10,000 F 4 கெப்பாசிட்டரும், த்ரீமிக்ஸில் வந்து மெட்டல் டயோடு 10-35 யூஸ் பண்ணியிருக்கேன். NJW வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 5 சேனலுக்கும் நம்மளுடைய மோனோ போர்டுக்கும், அதாவது ஃப்ரிட்ஜ்டு மோனோக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா NJW யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபாலோவர் வந்து நேற்று வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அதாவது NJW அப்படின்னு சொல்கிறீங்க, அது சீரியல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவருக்காக நான் இந்த சீரியல் நம்பர் சொல்கிறேன். 0281ங்க. இன்னொரு ஐசி வந்து பார்த்திங்கன்னா 0302. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய NJWவோட ஐசி நம்பர். ஓகேங்களா? நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆம்பிள்ஃபயரில் வந்து எல்லாமே அழிச்சிடுறாங்க காம்பனண்ட்டு. ஆனால் நம்மளுடைய காம்பனண்ட்டு ஒரு துளி கூட அழிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து அழிச்சிட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் ஊற்றுவாங்க, பெயிண்ட்டை ஊற்றி விடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய காம்பனண்ட்டு பார்க்கவே நீட்டாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு காம்பனண்ட்டையும் நான் ஒச்சம் பண்ண மாட்டேன். ஒச்சம் பண்ணாமல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நீங்கள் எடுத்து நீங்கள் ரீஒர்க் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் நீட்டாக இருக்கும் நம்ம ஆம்பிள்ஃபயரு. நம்ம ஹோல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத இடத்துல நம்ம போடாமல் நீட்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஆஸ் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம். சேஸில் கண்ட பக்கம் ஓட்ட போடாமல் பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி. மெயினாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து அப்லோடு பண்ணுறோம். அதிலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க. முடிஞ்ச வரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் டேரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவேன். பேக் சைடில் எல்லாமே பனானா சாக்கெட்டு தான். அதே மாதிரி அந்த நம்ம சிடி பின் போடுறதெல்லாம் நம்ம எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்ரான்லேயே வந்துடுது. ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆப்டிக்கல், கோஆக்சல், அடுத்து வந்து HDMI எல்லாமே வந்துடுது. அது தேவை கிடையாது. அதனால் நம்ம டம்மி பண்ணிட்டோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனாபாண்டு போட்டு ஓட்டி வயரெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அனாபாண்டு ஊற்றி ஒட்ட மாட்டோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வயரிங் எல்லாமே சிலிவு போட்டு நீட்டாக தான் பண்ணியிருப்பேன். எந்த இடத்துலையும் நம்ம அனாபாண்டு யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய பவர் ஆம்பிள்ஃபயர் அப்படி தூக்கிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வயர் அப்படியே மேலே தெரிஞ்சிரும், வந்துடும். அதே போல் அனாபாண்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேனலில் ஒட்டுறோம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்க்கு, அந்த இடத்துல அனாபாண்டு யூஸ் பண்ணுவேன் அந்த வயரிங்க்கு. அதே போல் ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, ஃபேன் நிப்பாட்டுறதுக்கு வந்து அனாபாண்டு யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி நம்மளதில் எதுவுமே அனாபாண்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே தான் வயரிங் இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்திங்கனாலும் நம்ம ரீஒர்க் பண்ணுறதுக்கும் அதுதான் சௌகரியமாக இருக்கும். சும்மா நம்ம வந்து நீட்னஸுக்காக நம்ம வந்து அனாபாண்டு போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கழட்டுறப்ப கண்டிப்பாக அனாபாண்டு வந்து அப்படியே ஒட்டிக்கும். நம்ம வயரை வந்து பிச்சு தான் எடுக்கணும். அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆம்பிள்ஃபயரை காமிச்சு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் அனாபாண்டு போட்டு ஒட்டுறீங்க, அதனால தான் இந்த நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லைங்க, நான் அனாபாண்டு போட்டு ஒட்டவே மாட்டேன். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டு பேனலில் அந்த லைட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் அனாபாண்டு ஒட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வயரிங்க்கு எந்த இடத்துலையும் அனாபாண்டு போட்டு ஒட்ட மாட்டேன். அதே போல் நம்ம ரிப்பன் வயர்ஸ் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே பியூர் காப்பர் வயர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நம்மளுடைய நீட்னஸ் அப்படின்றது வந்து பக்காவாக இருக்குங்க. இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபயரோட விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேங்க. இது வந்து 1 இயர் கேரண்டியோடு கொடுத்துட்றோம். ஏன் இந்த ப்ரைஸ் வருது அப்படின்னா நம்மளுடைய NJW வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்பயும் வரையும் நம்மள்ட்ட வந்து காம்பனண்ட் கையில் இல்லை, இருக்கிறதா நான் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்த கஸ்டமர்ஸை வந்து தயவு செய்து பொறுமையாக இருங்க. உங்கள்கிட்ட போய் சொல்லி வியாபாரம் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஏன்னா என்கிட்ட வந்து அந்த NJW மட்டும் டெல்லியிலேருந்து வர வேண்டியது இருக்குது. அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
முடிஞ்ச வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது தாங்க ஆம்பிள்ஃபரோட ஃப்ரண்ட் லுக்கு. இந்த ஆம்பிள்ஃபர் ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து என்னால் அப்லோடு பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோடய ஆம்பிள்ஃபர் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது சங்கடப்பட்டுட்டு நான் வந்து ஆம்பிள்ஃபரை வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்லோடு கொடுத்துடலாம். ஏன்னா என்னோடய மெமரி வந்து ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதனால் இதை அப்லோட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆம்பிள்ஃபர் வந்து ரிவ்யூ போடுறேங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் வால்யூமுக்கும் சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி கலரில் வந்து எல்இடியும் கொடுத்துருக்கேன். அதே போல் 2 வி மீட்ரு. கஸ்டமர் வந்து தமிழ் அப்படின்ற நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பக்காவாக அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் பொறுமையாக இருக்குங்க மக்களே.